அல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசித்த பகுதி, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை, பாடு மரணம் சம்பந்தப்பட்ட உபதேசங்களை திருச்சபைகள் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் அதை ஒரு சடங்காக சாஸ்திரமாக செய்யலாம். ஆனாலும் ஆவிக்குரிய சபையிலே நாம் இதை முன்னிட்டு விசேஷ ஜெபங்கள், அதற்குரிய தியானங்கள் செய்வது நல்லதுதான். லெந்து என்கிற அந்த ஒரு வார்த்தை பைபிள் இல்லாவிட்டாலும் லெந்து நாட்கள், ஏன் கிறிஸ்மஸே கூட சமீப காலத்தில் வந்ததானே தவிர அப்போஸ்தலர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க, ஈஸ்டர் கொண்டாடினாங்க பைபிள் எங்கே இல்லை. ஏஜி சபையின் தலைவர் பாஸ்டர் ராஜாமணி, PS ராஜாமணி ஐயா அவங்க திருச்சபைகள் பலவிதம், உபதேசங்கள் பலவிதம் என்கிற அந்த புத்தகத்தில் இந்த பண்டிகைகளுடைய தொடக்கங்கள், இந்த பண்டிகைகள் சில நேரங்களில் எந்த புறஜாதி மார்க்கங்களின் பழக்க வழக்கங்களை காப்பி அடித்தது என்று சொல்லலாம். அவர் ஒரு பைபிள் டீச்சர், ஒரு மூத்த ஒரு பெந்தகோஸ்தே போதகர். நான் சொல்ல நிலையாம வச்சுங்க, ஏஜி சபையுடைய மூத்த போதகர் பாஸ்டர் PS ராஜாமணி. வேற ராஜாமணி நான் சொல்ல, அந்த ஐயாவை சொல்கிறேன். அவர் ஒரு பெந்தகோஸ்தே ஒரு மூத்த போதகர், ஒரு ஒரு மேய்ப்பரும் கூட, டீச்சரும் கூட. ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால், லெந்து நாட்கள் வந்துடுச்சு அல்லது குட் ஃப்ரைடே வந்துடுச்சு. கடந்த நாட்களில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது, எப்படிவா போகுது பிஸ்னஸ்லாம் அப்படின்னா, வியாபாரமே இல்லை சார், பீஃப் ஸ்டால்லாம் டல் அடிக்குது அப்படின்றது. என்ன விஷயம் டல் அடிக்குது அப்படின்னா, எல்லாமே இந்த ஈஸ்டாமே, அந்த ஈஸ்ட் வர வரைக்கும் சாப்பிட மாட்டாங்களாமே. அந்த அளவுக்கு நம்ம ஜனங்களாம் பக்தி வைராக்கியமாக இருக்காங்க. அது நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடல, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் இங்கே இயேசு இந்த உலகத்துக்கு வந்து செய்த ஒரு மாபெரும் ஒரு நன்மையை, மேன்மையை மோசேயோ தாவீதோ அல்லது பவுலோ யாரும் செய்ய முடியாத, யாரை கொண்டும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசு இங்கே செய்திருக்கிறார். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு, அவர் நம்மை மீட்டுக்கொண்டார். அவருக்கு மீட்பேர் என்று சொல்லி ஒரு பெயர் உண்டு. அவர் நம்மை மீட்டுக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எபேசியர்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னா 1ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள். இவர் ரெண்டு வார்த்தை இருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படினா பிதாவின் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவர் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவுக்கு 2 பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று மீட்பர், இன்னொன்று ரட்சகர். மீட்பும் ரட்சிப்பும் ஒரே அர்த்தம் அல்ல. மீட்பு வேறு, ரட்சிப்பு வேறு. இங்கே அவர் நம்மை மீட்டாராம். எதற்காக மீட்டாராம்? தீத்து இங்கே அதை குறித்து சொல்கிறார். தீத்து இங்கே அதை குறித்து நாம் வாசித்தோம். சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்படுத்தார். இயேசு சிலுவையில் தன்னை அர்ப்பணித்ததனால் அநேக விதமான ஆசீர்வாதங்களை திருச்சபைக்கு கர்த்தர் ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்கிறாராம், நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். இந்த நாட்களில் பொதுவாக நம்ம எல்லா சபைகள்லையும் அந்த திருவிழாவுக்கு முந்தின நாள் ஒரு நாள்
நம்ம சர்ச்சில் இந்த 2 நாள் 3 நாள் இப்படிலாம் நம்ம கூட்டங்கள் நடத்துகிறோம். சுத்திகரிப்பு ஏதோ ஒரு நாளுக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு திருவிழாவுக்கு மட்டுமல்ல. வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவின் பிள்ளையாய் நாம் வாழக்கூடிய நாட்கள் முழுவதும் நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு இந்த உலகத்தில் தம்மை ஒப்பு கொடுத்தாராம். அவருடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்கிறது. பாவத்தின் தண்டனையிலிருந்து மட்டுமல்ல, அக்கிரம காரியங்களிலிருந்தும் நம்மை மீட்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மீட்டல் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு மார்வாடி கடையில் வச்சுட்டு போயிட்ட பிறகு அதை அந்த அம்மா கொண்டு போய் பணம் செலுத்தி மீட்கிறது பார்த்தீங்களா? இப்போ நம்மை முற்பிதாவாகிய ஆதாம் பிசாசுக்கு அடமானம் போட்டார். இடையில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள், பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நம்ம மீட்க முடியவில்லை. ஏன்னா அதற்கு கிரயம் மிகப்பெரியதாக இருந்தது. தேவன் ஒரு நாளிலே தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய் நம்மை மீட்கிறார். கவனிக்கணும், அந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியே நம்மை கொண்டு வந்துட்டார். ஆனால் வெளியே வந்துட்டு இப்போ இவ்வளோ நாள் எங்கே இருந்தோம்? அந்த உலகத்தில், அந்த பிசாசின் காரியங்களில், அந்த பாரம்பரியங்களில், அந்த மாம்சத்தின் சுபாவங்களில். ஆகவே நம்ம மீட்டது மட்டுமல்ல, நம்மை ரட்சிக்கவும் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். ரட்சித்தல்னா விடுவித்தல். ஒரு நாளில் நம்மை தூக்கி எடுப்பது மட்டும் இல்லை. ஒரு 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 கால்வாயில் நம்ம காவான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கால்வாயில் விழுந்தவனை தூக்கி விடுறது மட்டுமல்ல, அதில் மீண்டும் விழாதபடிக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தருவது, அவனுக்கு ஒரு ஆலோசனை தருவது, அவனுக்கு ஒரு பலனை தருவது, அவனுக்கு ஒரு வழிநடத்தலை கொடுப்பது. அநேகர் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? இப்போ ஒவ்வொரு முறையும், அதாவது அறியாத காரியங்கள் வேற. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் வரும், நிச்சயமாக நம்ம சுத்தமாக தான் வந்திருப்போம். ஆனால் கூட இப்போ நமக்கு ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது நிச்சயமாக கைகளை நல்லா கழுவி தான் சாப்பிட போகிறோம். இது அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில ஒரு அசுத்தங்கள். ஆனால் தெரிந்தே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களை கண்டுகொள்ளாமல் விடுவது, அதன் பெயர் துணிகரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ வேதம் சொல்கிறது அவர் நம்மை மீட்டது மட்டுமல்ல, நம்மை இந்த உலகத்தின் சுபாவங்கள், பாவத்தின் சுபாவங்கள், பிசாசோடு வாழ்ந்த, நம்மை அறியாமல் அவனோடு வாழ்ந்து பழக்கப்பட்டு போன காரியங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் தம்மை நமக்காக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் இந்த சிலுவை குறித்து அதை சார்ந்த காரியங்களை நாம் தியானிக்கிறோம். வேதம் சொல்கிறது அவர் நம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக ஒப்பு கொடுத்தாராம்? 2:14 வாசிக்கிறோம், நம்மை மீட்பதற்காக. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு அளவுக்கு காலங்கள் நமக்கு சில புத்தி சொல்லியிருக்கலாம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு காலகட்டத்துக்கு புத்தி சொல்லுவாங்க, அதன் பிறகு ஆசிரியர் கண்டிப்பாரு, அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையை யாருமே கண்டிப்பதற்கு முடியாமல் சில இடத்துல வாழ்க்கையை கூட மோசமாயிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அப்படியே விட்டு விடாமல் ஒரு காலம் நிறைவேறின போது சிறிடத்தில் பிறந்தவரை நமக்காக அனுப்பினார். ஏன்? இயேசு இந்த உலகத்தில் வந்தது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பதற்காகவா? அல்லது குஷ்டரோகிகளை சுகமாக்கவா? பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கவா? இதற்காக இயேசு வரவில்லை. அதனாலதான் சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வா, என்னையை ரட்சித்துக்கொள், உன்னையை ரட்சித்துக்கொள்னு சொல்றாங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது அற்புதம் செய்யவோ மேஜிக் பண்ணவோ இல்லை, நம்மை மீட்க ரட்சிக்க இந்த உலகத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு 1000 தேவைகள் இந்த உலகத்தில் இருக்கலாம், 1000 குறைவுகள் இருக்கலாம். சில காரியங்கள் நான் ஏற்கனவே சொல்வது போல சில காரியம் நமக்கு புரியாமல் இருக்க நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது நம்மை ஐஸ்வரனாக்குவோ, நம்முடைய நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கவோ, அதெல்லாம் ரெண்டாவது. அது உலகத்திலே கிடைக்கிறது நிறைய பேருக்கு. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தது தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்மை விலக்கி மீட்க, தொடர்ந்து அந்த செயல்களில் நாம் ஈடுபடாமல் நம்மை ரட்சிக்க இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் சிலுவைக்கு போய் இதைதான் நமக்கு சொத்தாக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வேதத்தில் பார்க்கும்போது இங்கே மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் யாரும் கட்டாயப்படுத்தி சிலுவைக்கு அழைத்து போகல, வந்ததே அதுக்கு தான். அவரு
கெத்செமனேலே அவர் ஜெபிக்கும் போது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஏதோ சிலுவைக்கு போய் மரிப்பதற்காக அல்ல. ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்களும் சத்தியத்தை அறிந்திருக்கலாம், ஆனால் தெரியாதிருக்கலாம் சொல்றேன். இயேசு கெத்செமனேல மரிப்பதற்காக அல்ல, அவர் வந்ததே அதற்காக தான். அப்ப ஒரு சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு பயந்து கொண்டு அவர் சொன்னார், இந்த பாத்திரம் நீங்க கொடுமா நீங்க சொல்லி இல்லை. பிதாவோடு இருக்கக்கூடிய தொடர்பு உறவு அங்கே துண்டிக்கப்படும். நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம் சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். அப்போ இயேசு தேவன், தேவன் இயேசு இப்படி வாழ்ந்து கொண்டு வந்த ஐக்கியம் சிலுவையில சுமார் 3 மணி நேரம் துண்டிக்கப்படுகிறது. அந்த பிதாவோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் துண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, அங்கே கேட்டு மீண்டும் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். அப்ப வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது, எங்களை ஒரு ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு தேவனுக்கு முன் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினேன். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் நம்ம மீட்டு இருக்கிறது. அவருடைய வல்லமை இன்றைக்கும் நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறது, காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு பிரதிபலனை வேதம் நமக்கு சொல்கிறது. முன்பு தேவன் அறியாத ஒரு வாழ்க்கை, தேவனை விட்டு தூரம் போன வாழ்க்கை, ஆனால் இந்த மீட்பையும் இந்த ரட்சிப்பையும் அனுபவிக்கிற திருச்சபைக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை துதிக்கிற, அவரை உயர்த்துகிற, அவரை அறிவிக்கிற ஒரு வேலையை கர்த்தர் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்தில் சபை கொடுத்திருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ரத்தத்தினால மீட்டு கொண்டு தேவனுக்கு முன்பாக எங்களை என்னவாக்கினீங்க, ராஜாக்களும் ஆசாரமாக்கினேன். ராஜாவுடைய வேலை 2 இல்லையா? ராஜாவுடைய வேலை 1. ராஜா என்ன பண்ணுவார், அதிகாரம் செலுத்துவான். பரிசுத்தவான் சொல்லுவாங்க, ராஜாவுடைய வேலை அதிகாரம் செலுத்து. நமக்கு என்ன அதிகாரம்? நமக்கு யார் மேல அதிகாரம்? நமக்கு நம்மேல் முதலாவது அதிகாரத்தை செலுத்த வேண்டும், நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும். ராஜா என்பவன் ஆண்டு கொள்கிறான், மற்றவன் ஆண்டு கொள்வான், தன் வாழ்க்கையை விட்டுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற இயேசு ரத்தத்தால் மீட்டு கொண்ட ராஜாக்கள் என்ன பண்ணணும், தங்களை ஆள வேண்டும். ஏன்னா அதற்கு ஆண்டவருடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது ஆசாருடைய வேலை என்ன, அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க. 2 வேலையும் தேவன் நமக்கு புதிய ஏற்பட்ட சபைக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு அடையாளமா பார்க்கும்போது அந்த மீட்புக்கு யாத்ராமத்தின் புத்தகத்தில் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், யாத்ராமத்தில் 12ஆம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் இந்த சம்பவங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நீண்ட நெடிய 400 ஆண்டுகால அடிமைத்தனத்திலிருந்து மீட்க ஒரு ஆட்டுக்குட்டியை, 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அந்த பஸ்காவை தொடர்ந்து 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலி. இந்த பஸ்காவை தொடர்ந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். 400 ஆண்டு காலம் அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரல், வேதனைகள், கண்ணீர், இப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்து அவர்கள் இந்த 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த ராத்திரியிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை பிரயாணம் தொடங்குகிறது. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாளிலிருந்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் தொடங்க வைக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றோம், ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படா சிலர் குறிப்பிட்ட சில நாட்களை சொல்வார்கள், ஞானஸ்தானம் எடுத்து சொல்லுவாங்க, அல்லது ஒரு சில தருணங்கள் நமக்கு அந்த ஞாபகம் ஊட்டும். எதை வைத்து நாம் சொல்கிறோம்? இயேசு ரத்தம் நம்மேல் விழுந்த நாள், இயேசு ரத்தத்தை நாம் கனப்படுத்தி அதை அங்கீகரித்த நாள், இயேசு ரத்தத்தால் நாம் கழுவப்பட்ட நாள். அப்போ எகிப்திலிருந்து அவர்கள் அந்த நாளிலே புறப்பட்டால் அன்றைக்கு அவர்களை 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி வெளியே கொண்டு வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அங்கே தேவனுடைய குமாரனாகிய யோவான் அழகா சொல்றார் இல்லையா,
உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போ இந்த இயேசுவாகிய இவர் நிமித்தமாய் நமக்கு ஒரு புதிய ஒரு நித்தியத்தை நோக்கிய ஒரு பிரயாணத்தை கர்த்தர் நமக்கு துவங்கி வைத்திருக்கிறார். நம்ம நோக்கம் என்ன? திருச்சபையின் நோக்கம் என்ன? தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய குடும்பத்தின் நோக்கம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், அநேக விதமான நியாயமான ஆசைகள் இருக்கலாம். ஆனால் அவைகளுக்கெல்லாம் மேலாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை மீட்டு ரட்சித்தது நோக்கம் என்ன? நித்தியத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வேதம் சொல்கிறது, நான் சென்று அடைய வேண்டிய நித்திய ஆக்கினியை, நான் சுவைக்க வேண்டிய நித்திய மரணத்தை இயேசு தம்முடைய மரணத்தினால் நிறைவேற்றி முடித்தார். இப்போ பாருங்க, ஒரு ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும், போனவங்களுக்கு தெரியும். இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா லாரி சில கிட்ட வராமல் இருக்கும், ஆனால் அந்த நிழல் தான் இருக்கும், நம்ம தாண்டி போயிடும். அந்த நிழலே, அந்த லாரியுடைய சத்தம், அந்த நிழல், அந்த காற்று, அதுவே நமக்கு சில நேரத்தில் குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது, பெரியவங்களை கூப்பிட்டு போகும்போது நமக்கு ஒரு நிமிஷம், நமக்கு ஒரு நொடி, சில நொடிகள் நமக்கு ஒரு பக்குன்னு இருக்கும். ஆனால் லாரியுடைய நிழல் தான் நமக்கு போச்சு. மரணத்தை, உண்மையான மரணத்தை இயேசு ருசி பார்த்து விட்டார். நாம் அதன் சாயலை தான் ஆண்டவர் வருகை தாமதிக்கமானால் ருசிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம மேல மரணம் வரப்போறதில்லை, அவர் மரணத்தை ருசித்து விட்டார். நமக்கோ அதோடைய சாயல், ஆண்டவர் வருகை தாமதித்தால் அதோடைய சாயல். அதனால்தான் கொடுமையான மரணத்தை தாவீது சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு இருளை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றாரு, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கொடுமையான மரணத்தை ஒரு தூக்கத்துக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துடைய மரணம் அழகாக இன்றைக்கு மாற்றியது. அப்ப இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அப்ப இவர் அடிக்கப்படவில்லை. ஆனால் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியின் தோற்றத்தை அங்கே கண்டு சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 5:6க்கும் யோவான் 1:36, வெளிப்படுத்தல் 5:6 வாசிங்க பார்க்கலாம். இங்க அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல யோவான்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற, அப்ப அவர் அடிக்கப்படவில்லை. நல்லா கவனிக்க வேண்டும், எதற்காக இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார். வேதத்துல நாம் பார்க்கும்போது 1 பேதுரு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்தின் முக்கிய சம்பவத்தை பார்க்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து நம்மை மீட்க உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டார். உலகத்துல பாத்தீங்கன்னா சில சடங்குகள் செய்வாங்க. ஒரு மனிதனை உட்கார வைத்து, ஒரு குழந்தையை உட்கார வைத்து, ஒரு மனுஷனை உட்கார வைத்து எடைக்கெடை பணம் கொடுப்பாங்க, எடைக்கெடை ஏதாவது பொருள் கொடுப்பாங்க. ஏன்னா தங்களுக்கு வந்த ஆபத்திலிருந்து அந்த கடவுள் மீட்டதினால் ஒரு நன்றி காணிக்கை கொடுப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நம்மை அழிந்து போகிற அல்லது வெளியேறப்பெற்ற, இந்த உலகத்துக்கு வெளியேறப்பெற்றதா இருக்கிற வெள்ளி பொன்னினால் அவர் மீட்கவில்லையாம், வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா இங்கே அதற்காக இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை 20ஆம் வசனத்துல உலக தோற்றத்துக்கு முன்னே, அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக அடிக்கப்பட்ட இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி, அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு. இயேசுவை தேவன் உங்களுக்காக எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டாராம். நமக்கு நம்ம சொல்லுவோம் ரட்சிக்கப்பட்டப்போ ஒரு குறிப்பிட்ட நாளை, குறிப்பிட்ட ஆண்டை, குறிப்பிட்ட எல்லாம் சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நமக்கு இந்த ரட்சிப்பின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு வயதுள்ள ஆட்டை அல்லது ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு இந்த முதல் மாதம்னா எபிரேயர்களுக்கு ஆபிக் மாதம் தான் முதல் மாதம். அந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சுமார் 5 நாட்கள் வைத்திருப்பார்கள். தெரிந்து கொண்டு
இப்போ அவங்களுடைய மந்தையில் இருந்தோ வெளியே இருந்தோ ஒரு ஆட்டை தெரிந்து கொள்வார்கள். அது பின்னாடி பார்ப்போம் ஏன் அவர்கள் தெரிந்து கொள்கிறான்னு சொல்லி. அவர்கள் தெரிந்து கொள்றது நோக்கம் என்ன? வேதம் சொல்கிறது ஒரு தீர்க்கதரிசி, ராஜா அல்லது அவர் அனுப்பின பிரமாணங்கள் அல்லது மனிதன் கண்டுபிடித்த சடங்காச்சாரங்கள் எதுவுமே உங்களையும் என்னையும் மீட்க உதவவில்லை. நீங்க நிறைய பேர் ரோமன் கத்தோலிக்க பின்னிலிருந்து வந்திருப்பீங்க. நிறைய பக்தி, நிறைய கடுமையான பக்தி சடங்குகள் இவைகள்லாம் இருந்து சபைக்கு வந்தவர்கள் உண்டு. நான் இந்துல இருந்து வந்திருக்கேன். அப்ப ரெண்டு பேருமே கடவுளை எப்ப ஏன் தேடணும் அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் நம்ம வரக்கூடிய தொல்லைகளையும் கொஞ்சம் அறிந்துதான் தேடி இருக்கும். ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியல, பாவத்திலும் வெளியே வர முடியல, பயங்கள்லேருந்து வெளியே வர முடியல, தவறான காரியங்களும் வெளியே வர முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பயமுறுத்துவாங்க, அதுல இருந்து நமக்கு வெளியே வர முடியாமல் காத்திருந்தோம். ஆனா வேதம் சொல்கிறது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆடு நிமித்தமாக தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். 18ஆம் வசனத்துல முன்னோர்களால் பாரம்பரியமா நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்திலிருந்து அழிவுள்ள வஸ்து வெளியினாலும் பொண்ணை வெள்ளியே அழியாது. நல்லா யாரா கேலி பண்ணுவாங்க சில ஞானிகள்லாம், என்ன அவங்க வேதத்துல பொன் அழியொன்று இருக்கு, பொன் அழியுமா? பொண்ணு அழியாது. வெள்ளி அழியுமா? அழியாது. அப்ப எதுக்கு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு பொண்ணு வெள்ளியும்? யாக்கோபு சொல்ல துருப்பிடிக்கும்னு எதுக்கு சொல்றாரு? நித்தியத்திற்கு இந்த பொண்ணு வெள்ளியும் உதவாது. நித்தியத்திற்கு இந்த பொண்ணு வெள்ளியும் இப்ப 2000 ரூபாய் நோட்டு தான் உதவுமா? அப்போ டேட் முடிச்சிருச்சு இல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு ஒரு பெட்டி நிறைய எடுத்தா கூட அது பேப்பர் தான் கொண்டு போனா நமக்கு கேஸ் தான் ஃபைல் பண்ணுவாங்க. அரசாங்கத்தில் அதுக்குரிய காரியங்கள்லாம் முடிஞ்சிச்சு, அது மேலே அதை வெளியே கொண்டு வர முடியாதுன்னு போட்டாச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு நாள் அதுக்கு மதிப்பு இருந்தது. வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் இந்த உலகத்தில் மதிப்பு உண்டு, ஆனால் நித்தியத்தில் இந்த வெள்ளியும் பொண்ணையும் கொண்டு போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய வருகைக்கோ அவருடைய கோபாக்கள் நாளைக்கு முன்பாகவோ வெள்ளியும் பொண்ணும் ஒன்றுக்கும், அதை தான் பைபிள் அங்கே சொல்லுது, அழிந்து போகிறேன்னு சொல்லி. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய காரியம் நம்மை மீட்க இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், இவைகளுக்காக தேவன் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 1:7 அதான் நம்ம பார்த்தோம். பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:6 சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2:6 எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தவர், எல்லாரையும் மீட்கும் பொருளாக. இன்று இயேசுவை ஏன் என் சொந்த ரட்சகராய் குலதெய்வமாய் நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? படிப்பதற்காக, பணம் சம்பாதிக்காக, வேலைக்காக, ஃபாரின் போறதுக்காக, கல்யாணம் ஆகிறதுக்காக, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக, வீடு, சொந்த வீடு, இதெல்லாம் 2வது 3வது 4வது 5வது வச்சுங்க. எதற்காக நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன்? எதற்கு எனக்கு இயேசு தேவை? இவருக்குள் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இதை உலகம் நமக்கு கொடுக்காது. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. வயல் காலத்தில் படித்த ஒரு சகோதரர் ரஷ்யாவில் ஒரு காலத்தில் வேலைக்கு போயிருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு கல்யாணத்துக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு 2 பிள்ளைங்க ஊழியெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு டைம்ல ரஷ்யாவில் வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த வேலை முடிஞ்சு வேலை நாட்கள் ஆண்டுகள் முடிந்து வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இனியும் ஒரு முறை இந்த தேசத்துக்குள் என் கால் வராதபடி பார்த்துக்கொள்ளும். அவ்வளவு அசுத்தமும் அவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிற இந்த நாட்டில் என்னை காப்பாத்திட்டீங்க, இனிமேல இந்த நாட்டுக்கு உள்ள வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க. உலகத்தை எந்த மூலையில போனாலும் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்மை விடுவிக்கப்பட, சுத்திகரிக்கப்பட அவர் கொடுத்திருக்கிற திருச்சபை மட்டும்தான் இன்றைக்கு பயன்படுகிறது. திருச்சபையின் மூலமாய் தான் அவர் தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். அப்ப வேதம் சொல்கிறது பாவ மன்னிப்பை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு தான் இயேசு தேவன் உலகத்தில் அங்கே அவர் தெரிந்து கொண்டார். இந்த பாவம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம், பாவம் இல்லையா? கிரேக்க மொழியில அமர்த்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவம்ன்ற வார்த்தைக்கு குறி தவறுதல் என்று சொல்லி தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். குறி தவறுதல், தேவன் வைத்திருக்கிற லட்சியத்தை, நோக்கத்தை நாம் தவறுவிட்டு வாழ்வதே பாவம். ஆண்டவர் அறியாத காலத்துல அந்த கதவுக்கு பின்னாடி ரோட்ல வெளியில நம்முடைய வாழ்க்கை பாவம் என்பதற்கு டெபினேஷன் வேற, சபைக்குள்ள வந்துட்ட பிறகு பாவம் என்பதற்குரிய விளக்கம் வேற. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாவம் என்பது தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அறியாமல். ஒரு இடத்துல போய் ஒரு முறை குட் ஃப்ரைடேக்காக ஒரு செய்தி கொடுத்தேன். அப்போ அங்க இருந்த ஒருத்தர் சீஃப் கெஸ்ட் அழைக்கப்பட்டிருக்காரு. அவர் சொன்னார், நான்லாம் ஒரு 2000 குட் ஃப்ரைடே சர்வீஸ் பேசிட்டேன், இது என்ன பெருசு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். 2000 குட் ஃப்ரைடே சர்வீஸ். கவனிக்கிறீங்களா? அவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 60 வயசு இருக்கலாம். ஆனா அவர் எத்தனை வருஷம் பேசுறாராம்? 2000 வருஷமா பேசுறாராம். யோசிச்சு பாருங்க. அதாவது சத்தியத்தை அங்கீகரிப்பதற்கு மனம் இல்லை,
சத்தியத்தை அவர் என்னோட படித்தவர், உலகத்தில் தியாலஜி நிறைய படித்தவர், பல ஸ்தாபனங்களில் தலைவராக இருந்தவர். நம்ம ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய சபையின் மேன்மை குறித்து சொல்லும்போது கோவம் வருது. கோவம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பதிலாக நாங்களாம் 2000 மெசேஜ் கொடுத்துட்றேன், குட் ஃப்ரைடே சர்வீஸே 2000 மெசேஜ் கொடுத்துட்றேன். அப்போ ஒரு பிறந்த இன்றைக்கி 60 வயசு தான் ஆகும்னா எப்படி 2000 மெசேஜ் கொடுத்துருக்க முடியும்? அப்போ யோசித்து பாருங்கள். வெளியே வருவதுக்கு மனம் இல்லை, பாரம்பரியம் நம்ம ரட்சிக்கவில்லை, பாரம்பரியம் இனி ரட்சிக்காது. 175 வருஷம் எங்கள் சர்ச்சு வந்து 200 வருஷம், எங்கள் சர்ச்சு 300 வருஷம், பெரிய சிலுவை இருக்கும், பெரிய கோபுரம் இருக்கும், அது நம்ம ரட்சிக்கவில்லை. ஞாபகத்தில் வச்சுக்கணும். அங்கே ஒரு கோயிலை சொல்லுவாங்க உலகத்தில், இது வந்து 1500 வருஷம் ஆயிடுச்சு, பாரம்பரியம் இருக்கலாம், இருக்கட்டும், அது அவர்களுக்கு நல்லதாக தோணுது. ஆனால் என்னை அந்த இடம் ரட்சிக்கவில்லை, என்னை ரட்சித்தவர் கர்த்தர் மட்டும்தான். அப்போ அதை தான் நம்ம சொல்லுவோம். யாரையும் நம்ம தாக்கலை, எந்த காரியத்தை நம்ம வந்து நாம் அறிந்து கொண்ட காரியத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ வேதம் சொல்கிறது, இந்த பாவம் ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கைக்குள் நம்ம நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் இப்போதோ நமக்குள் ஒரு திட்டத்தை, ஒரு லக்கை ஆண்டவர் வகுத்து வைத்திருக்கிறார். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும், என் வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற என் சபையோடு இணைந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். குடும்பத்தில் ஒரு திட்டம் உண்டு. உலகத்தில் இருக்கிற ஒரு பெற்றோருக்கு என்ன, சம்பாதிக்கணும், பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆயிடுச்சுலாம் என்ன பழக்கம் ஆனாலும் அவங்க கண்டுக்கூடாது, கேட்டால் அவங்க ஆம்பளைன்னுவாங்க. இதெல்லாம் நிறைய. ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல காரியம், நோக்கமில்லாத வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளன்னு சொல்லும்போது ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த வயதுலனாலும் சரி, எந்த பொறுப்புலனாலும் சரி, ஒரு நோக்கத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ இந்த பாவம் தான் பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தேவனோடு இருந்த ஐக்கியத்தையே இந்த பாவம் தூரமாக்கிற்று. தேவனை விட்டு தூரம் போன மனிதன் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொண்டான், எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 4ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா காயின் தன்னுடைய மகனுக்காக பெரிய பட்டணத்தை கட்டுகிறான், நல்ல உடை உடுத்துகிறார்கள், நல்ல அறிவுகள், ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துருச்சு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்கலம், இரும்பெல்லாம் பைபிளில் சொல்லுது. எங்கே போய் வெண்கலம் இரும்பெல்லாம் கண்டுபிடிச்சிருவான் சொல்லுங்க? அந்த அளவுக்கு மனிதன் அறிவை பெற்று பூமிக்குள்ளே இருக்கிற கனிமங்களை தோண்டி எடுத்து இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதை ஏறக்குறைய அன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஒன்றும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், தேவன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவன் இல்லாத வாழ்க்கையில் அவன் தன்னுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் தான் வேதம் சொல்லுது, ஆதி மனுஷனை அவர் துரத்தி விட்டார், ஆதி மனுஷனை அவர் துரத்தி விட்டார். தேவனுடைய ஐக்கியம் அந்த குறிக்கோளை தவறினதினால் இழந்து போனான். வேதம் சொல்லுது, எரேமியாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் தீங்கை கொண்டு வரும் என்று சொல்கிறது. பாவம் தீங்கை கொண்டு வரும். அநேக தேசங்களுக்கு, அநேக உலகத்தின் பகுதிகளுக்கு, உலகத்தின் மக்களுக்கு அது தீங்கை இன்றைக்கு பாவமானது கொண்டு வருகிறது. விதவிதமான பாவங்கள், தேவனை எரிச்சல் ஊட்டுகிற காரியங்கள், அது விதவிதமான வியாதியில, விதவிதமான இயற்கை சீற்றம், விதவிதமான அழிவுகள் பேரில் இன்றைக்கு தீங்குகள் இன்றைக்கு உலகத்தில் பெருக்கெடுக்கிறது. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆசீர்வாதத்தை அது தடை செய்கிறது. பாவம் என்பது ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. பல்லுகளுக்கு ஓய்வும் உங்கள் தலங்களில் எல்லாம் அப்ப குறைவை கட்டளையிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அங்க ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு, உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வு தர என்றார், உங்கள் தலங்களில் எல்லாம் அப்ப குறைவை ஏற்படுத்துறார். அப்ப யோசித்து பாருங்க, ஆசீர்வாத குறை. மனுஷன் என்ன தேவை? முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால், அதுக்கெல்லாம் முதல்ல பைபிள் அதான் சொல்லுது, உண்ணவும் அடுத்தது உடுக்கவும். இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு, ஒரு வாடகை வீடு இருந்தாலும் சரி, அந்த வாடகை வீட்டுக்கு நீங்க தான் சொந்தக்காரு, ஏன்னா நீங்க தான் அதுல வாடகை கொடுத்து தங்கியிருக்கீங்கன்னு பாஸ் ஓன் ட்ராப் செய்ய சொல்லுவாராம். அப்போ நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் அந்த வீடு உங்களுக்கு தான். நீங்க இருக்க வரைக்கும் யாரும் அந்த வீட்டுக்கு உள்ள வந்துட போக முடியாது. அது உங்க வீடு, உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்காரு. அப்போ உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், நம் வாழ்வாதாரத்துக்குரிய காரியங்கள், இதெல்லாம் அவசியம். சில குறைவு வரும்போது நல்லா கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் தம் ஜனத்தை சோதிக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அதை சுட்டிக்காட்ட கொஞ்சம் சில தடைகளை கொடுத்தார். ஆனா இங்கே திட்டமா சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு எதிரான செயல்களை ஜனங்கள் துணிகரமா இருந்ததனால் ஆசீர்வாத குறைவை, அப்ப குறைவை கர்த்தர் கட்டளையிடுகிறாராம். ஒரு பக்கம் உலகம் செழுமையை குறித்து பெருமையை பாராட்டுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 30,000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேர்னு சொல்லி வேலையை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். ஆசீர்வாத குறைவுக்குள்ளாக இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனா ஒன்னும் மறந்துடக்கூடாது, நம்மை
ஐஸ்வரங்களாக்க அவர் தரித்திரத்தை ருசி பார்த்தார். அதை நாம் மறந்துடக்கூடாது. நம்ம தேவைகளை சந்திக்கும் ஒரு நல்ல மேய்ப்பர் உண்டு, அவரை நாம் மறந்துடக்கூடாது. அப்போ கடைசியா பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ அல்லது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எது எளிதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். அதிசயங்கள் அற்புதங்கள் அல்லப்பா, பாவம் மன்னிக்கப்படுவது மிக முக்கியம் என்று ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டினார். இன்னைக்கு சுகம் பெறுவது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பது, நன்மையை பெறுவது எல்லாம் அவசியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்கு மேலாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளா இருக்க வேண்டும். அப்ப வேதம் சொல்கிறது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இயேசு ரத்தம் சிந்தப்பட்டு மத்தேயு 26-28 நம்ம திருவிருந்துல நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? இல்லையே, பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட, மீட்கப்பட, நாம் ரட்சிக்கப்பட தேவன் இயேசுவை தெரிந்து கொண்டு அதுதான் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆட்டை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் சொல்லி பழைய ஏற்பாட்டில் இயேசுக்கு முன்பாகவே அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடா இருக்கணுமா? பழுதற்ற அல்லது குற்றமற்ற ஒரு ஆடா இருக்க வேண்டுமா? பழுதற்ற அல்லது குற்றமற்ற. இயேசு இந்த உலகத்துல 3.5 வருஷ காலம் வெளியரங்கமாய் வாழ்ந்தார். அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாருங்க? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு? விதவிதமான கதைகள், விதவிதமான கட்டுக்கதைகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை கிட்டு பிதா ஒரே வார்த்தையில் அழகாக ஒரு வாழ்க்கை சொல்கிறார். ஞானசானம் பெற்று ஒரு கரையேறும்போது இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமும். அவர் சொல்லிட்டாரு இவரின் நேசம். நம்ம ஞானசானம் எடுக்கும்போது யாராவது நம்ம எல்லாம் ஞானசானம் பாவி என்று அறிக்கை செய்தால் ஞானசானம் எடுத்தோம். ஆனா தேவன் இயேசு பாவி. நம்ம எடுக்கிற ஞானஸ்தானத்துக்கும் இயேசு எடுத்த ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாடு ஞானஸ்தானத்துக்கும் நம்ம சபையில் கொடுக்கும் ஞானஸ்தானம் வித்தியாசம் உண்டு. அப்ப இயேசு தேவனுடைய நீதியை நிறைவேற்ற ஞானஸ்தானம் எடுத்தார். நான் ஒரு பாவி, ஞானஸ்தானம் எடுத்துதான் ஒரு பரிசுத்தமான, அதுக்காக ஒரு ஞானஸ்தானம். அவர் பரிசுத்தர், உண்மை இன்னார் என்று அறிவை தேவனுடைய பரிசுத்தர் பிசாசு சொல்றான். அப்ப யோசித்து பாருங்க. அப்ப இங்கே ஒரு 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4-5 நாட்கள் அந்த ஆட்டை வீட்டிலே கட்டி வைத்து வீட்டிலே அவர்கள் பராமரித்து எல்லாரும் பார்ப்பாங்களாம். எனக்கு கவனிக்க, வீட்டில் இருக்க பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்கள் பெட்டு வாங்க போனால், நாய்க்குட்டிலாம் வாங்க போனால், நல்ல உயர் ரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாங்க போனால் அதெல்லாம் பார்த்து தான் டெஸ்ட் பண்ணி தான் வாங்குவாங்க. உங்களுக்கு தெரியும், வீட்டில் நாய் வச்சுருக்கோங்க, விரல், நகம், காது, மூக்கெல்லாம் பார்த்தா வாங்குவாங்க. சர்டிஃபிகேட்லாம் நீ கொடுக்குறாங்க நாய்க்கு. ஆமாம், இந்தந்த ஜாதி, இந்தந்த உயரினம் சொல்லி அப்பா சர்டிஃபிகேட், அம்மா சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து தான் வாங்கிட்டு வராங்க. வேதம் சொல்கிறது அந்த ஆட்டை எல்லாருடைய கண்களும் பார்க்கும். ஒருவேளை அந்த ஆட்டுக்கு ஏதாவது ஒரு பழுது, ஒரு ஊனம் இருக்குமானால் அதை இந்த பஸ்காவிற்கு அவர்கள் பலியிட மாட்டார்கள். ஏங்க? இந்த ஆட்டுக்கு பின்பாக சுமார் 1500 வருஷத்துக்கு பிறகு வந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள ஒரு பலியாக தன்னை அர்ப்பணிப்பதற்கு இந்த ஆடு ஒரு முன்னோட்டமாக அங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே மார்க் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பிசாசு பிடித்த மனிதனுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி சொல்லுது, நீர் தேவனுடைய பரிசுத்தர். பிலாத்து சொல்றான், லூக்கா 23:4 பிலாத்து சொல்றான், ஒரு குற்றமும் காணேன். மத்திய 26ஆம் அதிகாரத்துல 59-60 வசனங்களை பார்க்கும்போது, மத்திய 26, 59, 60 வசனங்களை பார்க்கும்போது பரிசேயர்களும் சதுசேயர்களும் பொய் சாட்சிக்காக ஆட்களை தேடுகிறார்கள், அந்த சாட்சிகள் சொன்ன காரியமும் ஒத்து வரவில்லை. அப்போ மத்திய 26:60 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, சொன்ன பொய் சாட்சியும் ஒத்து போகவில்லை. இவர் தேவனுடைய பரிசுத்தர். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கும் ஆண்டவருக்கு என்ன தகுதி? அவர் வல்லவர், அவர் நல்லவர். மறந்துடாதீங்க, அவர் பரிசுத்தர். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வல்லமையான காரியங்களை பிசாசுகளும் செய்து கொண்டிருக்கிறது. வல்லமையான காரியங்களை பிசாசுகளை நாடி மனிதர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் நம்மை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தத்தை குறித்து அக்கறை செலுத்துகிற ஒரு பரிசுத்தமான தெய்வத்தை தான் தேவன் இந்த உலகத்தில் நமக்காக சிலுவைக்கு அனுப்பினார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மனிதர்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சி பேச ஆரம்பிக்குமா? என்ன பேச ஆரம்பிக்குமா தெரியுங்களா?
அவருடைய பாவத்தை குறித்தே சில பெரிய ரவுடி, சில பெரிய வஸ்தாதெல்லாம் கூட அடங்கி ஒடுங்கி போறதுக்கு போலீஸ் காரணம் அல்ல, அவன் சரீர பலவீனம் மட்டுமல்ல, அவன் உள்ளமே, அவன் வாழ்க்கையில அவன் செய்த காரியங்கள், பிள்ளைகள் மூலமாக, பேர பிள்ளைகள் மூலமாக வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை அவன் அனுபவிக்கும் போது வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் உள்ளமே குத்த ஆரம்பிக்குமா. ஆனா நமக்கு அந்த பாதிப்பு வராது. ஏன்னு சொன்னால் அவர் ரத்தம் எபிரேயர் 9 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், கடந்ததை நினைத்து கலங்காதே. அப்ப யோசித்து பாருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்கு. அப்ப நமக்கு நம்முடைய ஆண்டவர் ஒரு பரிசுத்த பலியாக அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டார், நம்மை விடுவிக்க, நம்மை சுத்திகரிக்க, நம்மை மீட்க. இரண்டாவது, அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு குற்றமற்ற, பழுதற்ற, நம்ம புதிய ஏற்பாட்டு பாஷையில் சொல்ல போனால் பரிசுத்தமான ஒரு ஆடாக நமக்காக அவர் அர்ப்பணிக்கப்பட்டார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 9:14 சொல்லப்பட்ட பழுதற்ற பலியாக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். குற்றங்களிலே மூழ்கி கிடந்த மனுக்குலத்திற்காக பழுதற்ற ஒரு பலியை தேவன் பரிசாக கொடுத்தார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. கடந்த நாட்கள் கூட யூடியூப்ல பார்த்தேன், சிலோன்ல ஒரு அம்மா தொண்டை என்ன பேசுதுன்னு தெரியல, அந்த அம்மா சுவிசேஷம் சொல்றாங்க, தொண்டெல்லாம் கட்டிட்டு இருக்கு. இங்கிலாந்துல ஒரு பகுதியில் ஒருத்தர் பேசுறாரு, தமிழ் கிறிஸ்தவர் மத்தியில, தமிழ் ஜனங்கள் மத்தியில, கிறிஸ்தவர்களும் உண்டு, பொது ஜனங்களும் உண்டு, தொண்டை கட்டிக்கிட்டு இருக்கு, கத்தி பேசுறாங்க. ஏன் இவ்வளவு கத்தணும்? அவங்க ஏன் அவ்வளவு கத்தி தங்களை வரித்து கொண்டு அப்படிப்பட்ட நாடுகளில் கூட போய் நம்ம நாட்டை விட மோசமா இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் ஏன் போய் அவர் ஊழியம் செய்ய வேண்டும்? அவருக்கு தெரியும், குற்றங்களில் மூழ்கி கிடக்கிற உலகத்தில் நாங்களும் மூழ்கி கிடந்தோம். எங்களை இந்த பரிசுத்த தெய்வம் மீட்டு கொண்டார். இதனால் எங்களுக்கு, நாங்கள் இங்கிலாந்து வந்ததுனால எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியதுனால எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இதைதான் இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளுக்கு இங்கேருந்து போன தமிழ் கிறிஸ்தவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மை சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு நாம் எவ்வளவாய் நாம் கடமை பற்றுக்கிறோம் என்று நாம் மறந்துடக்கூடாது. அப்ப இங்க வேதத்துல பார்க்கும்போது, இங்க ரோமர் 8:3 தமது சொந்த குமாரனை பாவம் போக்கும் பலியாக அனுப்பி, இல்லையா? அப்போ எதற்காக இதெல்லாம் நான் வாசிக்கிறேன், எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்? பரிசுத்தமான இந்த ஆடு, பரிசுத்தமான தேவ ஆட்டுக்குட்டி, பரிசுத்தமான தேவ குமாரன், பழுதுள்ள குற்றமுள்ள தேவனுக்கு தூரமாய் போய் வாழ்ந்து கொண்டிருந்த, நிம்மதி இல்லாம, ஆசீர்வாதம் இல்லாம, சத்துருக்கு சொந்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பிராய்லர் கோழி நல்லா போட்டு 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 வளர்த்தவன் குறிப்பிட்ட நாள்ல அவன் பலி இடுது போல சாத்தான் வாரி வழங்கி கொண்டுதான் நமக்குதான் கொடுத்தான், உலகத்தானும் கொடுத்தான், கெடுதலாம் கொடுத்தான், என்னென்னமோலாம் நடந்தது, அசுத்தங்கள்லாம் கூட கிடைச்சது. ஆனால் எதற்காக? அவனோடு பயணம் போவதற்காக, அவனோடு போய் நரகத்தை ருசிப்பதற்காக எல்லாவற்றையும் கொடுத்தான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஆனா அப்படிப்பட்ட மனுக்குலத்திற்காக, பரபாஸ் தான் வேணும்னு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்காக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட குற்றமற்ற ஒரு ஆட்டை பலியாக செலுத்தினார். எதற்காக? மீட்க, ரட்சிக்கப்பட. யாத்திராகமம் 12:6 சொல்லப்பட்டிருக்கு, சாயங்காலத்தில் அந்த ஆட்டை அடித்து, அந்த ஆட்டை என்ன பண்ணுவான்? அடிக்க வேண்டும். 12 யாத்திராகமம் 6 அடிக்க வேண்டும். இயேசு எதற்காக அடிக்கப்பட்டார்? 2 காரியங்களுக்காக. ஒன்று நம்முடைய அக்கிரமங்களுக்காக, இன்னொன்று நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்காக. ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதே வேதத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அக்கிரமம், இல்லையா? இன்னைக்கு அக்கிரமம்னு சொன்னா ஆதியாகமம் 6:5 ஆண்டவர் சொல்றாரு, துக்கப்படுறாரு. ஆரம்ப நாட்களிலேயே ஆதாம்ல இருந்து சுமார் 1000 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா உலகம் பயங்கரமான கேட்டுக்குள்ள போய் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கீங்க, தேவ மக்கள் தேவனை அறியாத ஜனங்களோடு கலப்பது, அது திருமணமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், தேவ ஜனங்கள் தேவனை அறியாத ஜனங்களோடு சேர்ந்து வாழ்வது வேதத்தின் பார்வையிலே அது அக்கிரமம். ஆதியாகமத்தில் 6 அதுதான் ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். தேவ மக்கள் தேவனை அறியாத ஜனங்களோடு. அப்போ இங்கே தேவனுடைய ஜனங்கள், தேவகுமாரனா தேவனுடைய ஜனங்கள் மனுஷ குமாரத்திகளோட அவர்கள் கலந்தார்களாம். அப்போ உலகத்தை அறியாத உலகத்தில் வெளியே வந்த தேவ ஜனங்கள் உலக ஜனத்தோட சம்பந்தம் கலக்கும் போது ஒரு காலத்துக்கு பிறகு அவர்கள் தேவனோட வழியில் நடக்க முடியாது, உலகத்தின் வழியில தான் போகணும். உலகத்தின் வழியில போய் மீண்டுமா தேவனுக்கு
கோபத்தை உண்டாக்குற அவன் சந்ததிகளை குறித்து வேதம் சொல்லுது. அவர்களெல்லாம் ராட்சதர்களாம். அப்படின்னா அர்த்தம், தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு செவி கொடுக்க இல்லைங்க. நான் ஒருத்தர்கிட்ட போய் சொன்னேன், ஒரு கடையில் நான் தொடர்ந்து சில பொருட்களை வாங்குவேன். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், எதுக்கு சிகரெட் குடிக்கிறீங்க, எதுக்கு குடிக்கிறீங்க, ஒரு 10 வருஷமாக நான் உங்களை பார்க்குறேன், 5 வருஷமாக பார்க்குறேன், நல்லா தானே இருந்தீங்க, இப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாயிட்டீங்களே. அவர் என்னை நிற்க வச்சு பேசுகிறார். நான் கேட்ட இந்த ஒரு வார்த்தை தான். இதுக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவர்கிட்ட போவோம், வாங்குவோம், வந்துடும், போயிடுவோம், வந்துடும். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நின்று பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசினா தெரியுங்களா? அவங்க இன்னொரு அண்ணனுடைய 3 அண்ணனுடைய சரித்திரத்தை சொல்கிறார். அந்த 3 அண்ணன் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கும். 3 அண்ணனுடைய சரித்திரம். எங்கள் அண்ணன் நல்லா இருந்தார், ஆஃபீஸராக இருந்தார், எங்கள் அண்ணன் பிள்ளை வந்து இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறான், சடனாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, காப்பாற்ற முடியல, இறந்துட்டார். 2வது அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருந்தார், அவருக்கு இப்படி ஆச்சு, அவரும் வந்து இதுவாயிடுச்சு. 3வது அண்ணனும் பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் இப்போ பாருங்க என்ன ஆச்சரியன்னா, அவர் சொல்கிறார், என்ன ஆச்சரியன்னா, நான் குடிக்கிறேன், சிகரெட் குடிக்கிறேன், இவ்வளோ பண்ணுறேன், என் வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க, என்னடா அவங்க கெட்ட பழக்கமே இல்லாத அண்ணனுங்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு, நீ நல்லா தானே சுற்றுறேன்னு பெருமையாக சொல்கிறான். நான் பாரத்தோட சொல்கிறேன், போயிட்டு நீ உடம்பு போயிட்டே இருக்குப்பா, நீ குடிச்சிட்டு இருக்க. அவர் இது என்ன சொல்ல வராந்தாலும் எனக்கு புரியல. 20-25 நிமிஷம் வேலையை விட்டுட்டு நான் நின்று கேட்குறேன், ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா நம்ம ஆண்டரை பற்றி சொல்லத்துன்னு பார்த்தா கடைசியில் எனக்கு நொந்து போய் தான் வந்தேன். ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிங்க, பண்ணிக்க சார், பண்ணிக்க சார், பண்ணிக்க. என்னத்துக்கு பண்ணிக்கிறது, நீ சாயந்தரம் சாராயம் குடிக்கிறதுக்கு? யோசிப்பா, எவ்வளோ திமிரு பாருங்களேன். உடம்புல பலன் இருக்கான், அவர் குடிக்கிறாரா, ஒன்றும் ஆகலையாம். உடம்புல பலன் இருக்கான், கிட்டத்தட்ட 27 வருஷம் 25 வருஷம் சிகரெட் பிடிக்கிறாராம், ஒன்றும் ஆகலையாம். வேதம் சொல்லுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில், அங்கே மனிதர்கள் ராட்சதராய் இருந்தார்கள் அர்த்தம். தேவனுக்கு முன்பாக பலம் பொருந்தியவர்களாய். எனக்கு என்ன வந்தா, எனக்கு என்ன இன்சூரன்ஸ் இருக்கு, வந்தா என்ன பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, வந்தா என்ன சொத்து இருக்கு, என்ன பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு. நீங்க ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை தானே வந்துட்டு இருக்கு இல்லையா? எவ்வளோ நாளைக்கு அந்த வாழ்க்கை வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நாளைக்கு? ஒரு நாளைக்கு இந்த ஹோட்டலில், ஒரு நாளைக்கு இந்த ஹோட்டலில், ஒரு நாள் அவன் எடுத்துனா, ஒரு நாளைக்கு எடுத்துனா, அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் அம்மா, சகோதரி, ஒரு மனைவி, பிள்ளைங்க, எதுக்காக அந்த உறவு முறையில் கத்த கொடுத்துருக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க போடுற மாதிரி உப்பு போடுவானா, அவன் அவங்க போடுற மாதிரி காரம் போடுவானா, அவங்க போடுற மாதிரி நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உலகமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பணம் இருக்கு, எனக்கு யாரும் தேவையில்லை, கடவுளும் தேவையில்லை. அந்த அதுதான் துன்மார்க்க வாழ்க்கை. அப்ப வேதம் சொல்லுது மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெரிய. அப்ப எங்க அந்த அக்கிரமம் வார்த்தை வருத்துறீங்களா? தேவ ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இத்தனை வருஷம் நீங்க என்னை புரிந்து கொண்டவங்க, என் சபையில நான் ஊழியம் செய்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்மளாம் பெந்தகோஸ்த சபை விசுவாச மக்கள். ஆனால் நல்லா குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம ஆன பிறகு கண்ணுக்கு தெரிஞ்சு போய் சிஎஸ்சியில் கல்யாணம் பண்ணுறோம், பேப்டிஸ்டில் கல்யாணம் பண்ணுறோம், ஆர்சியில் கல்யாணம் பண்ணுறோம், இந்துல கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குறித்து உணர்வே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது கிடையாது. 30 வருஷத்துக்கும் 25 வருஷத்துக்குலாம் கிடையாது. சர்ச்சோட திருவிருந்தா 6 மாதம் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா. ஆனால் இன்னைக்கு அப்படி என்ன பாசி சொல்லிட்டான்னா நம்ம சீக்கிரமாக 10 நிமிஷம் முன்னாடி வீட்டுக்கு போகலான்னு சந்தோஷமா இருக்காங்க. தேவனை குறித்த அறிவும் தெய்வ பயமும் குறைந்து வாழ்வது நமக்கு ஆரோக்கியம் அல்ல, அது பெருமை பாராட்டுகிற காரியம் அல்ல, துக்கப்பட வேண்டிய விஷயம். ஞாபகத்தில் வச்சுக்கணும், துக்கப்பட வேண்டிய விஷயம். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த வாழ்க்கை முறைகள் இன்றைக்கு மிகவும் பெருகி கொண்டிருக்கிறது, சபைக்குள்ளேயே பெருகி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு, உலகத்துல செய்யாதமான தப்பா என் பிள்ளை செஞ்சுட்டான்னு சண்டை போற அளவுக்குலாம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள. இன்னைக்கு நான் பைபிள் நடத்துறேன், என் பைபிள் காலேஜுக்கு அந்த பிரச்சனை வராது, சரிங்களா? பிடிச்சா வரப்போறாங்க, பிடிக்கலன்னா நின்ற போறாங்க. சபை அப்படி கிடையாது. சபை எனக்கு வேணும், ஆனா அந்த சபைகளை இப்படி இருந்துகிட்டே தொல்லை கொடுப்பேன்னு சொல்லக்குள்ள இருக்காங்க. ஞாபகத்துல முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், அதை நம்ம மறந்துடக்கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு நிறைய தாறுமாறுகள். வேதம் சொல்வது இப்படிப்பட்ட அந்நிய நுகங்கள் நமக்கு தேவையில்லை. ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, முறை தவறிய உறவுகள், முறை தவறிய உறவுகள், சரிங்களா? முறை தவறிய உறவுகள். கல்யாணத்துல ஐயா காலத்துல பாத்தீங்கன்னா, எங்க அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாண மேடையில தான் எங்க அப்பா அம்மா பார்த்துட்டாங்களாம். அதன் பிறகு ஏதோ பெரியவங்க சொல்லுவாங்க, அப்படியே காமிப்பாங்க, போவாங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு அதை தாண்டி வந்தது, சரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் தாண்டி இன்னைக்கு எங்கெங்கேயோ போயிட்டு கல்யாணமே வேண்டாம், நாங்கள் 2 வருஷம் வாழ்ந்துக்கிறோம், அதுக்கும் கவர்மெண்ட்ல இப்போ சட்டம் போட்டிருக்கான். இப்போ அதுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணணுமா, இவன் அதில் மாட்டக்கூடாதுன்னு தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கும் அரசாங்கத்தில் ஒரு சட்டம் வருது, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான், கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வாழணுமா. முறை தவறிய உறவுகள்,
அன்றைக்கு சோதோமின் மேல் கர்த்தருடைய கோபத்தை பொழிந்தது. இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, சபைக்குள்ள வரவங்க, நம்ம சபையில் இருக்கிற நேரம் கர்த்தரோட இருக்கிற கொஞ்ச நேரம் தான், ஆனால் உலகத்தில் தான் இருக்கிறோம். அநேக இடர்பாடான காரியங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? கவனிக்கிறீங்களா? கடந்த நாட்கள்லாம் பாஸ்டரையா கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. சபையில் மதுரையில் இருந்த ஜஸ்டின் ஒரு ஊழியக்காரன், அதுக்கு முன்னாடி ஒரு சினிமா பாட்டு பாடினாரு, அதுக்கு முன்னாடி ஒரு சினிமா பாட்டை பாடினாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையல் மாதிரி விட்டார். இப்போ சபையிலேயே சேர்ந்து முழுக்க சினிமா பாட்டு, ஒரு ஆபாச பாட்டை பக்கா என்ன சொல்லுது, கொயர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி அவ்வளோ அழகா. அப்போ இது என்ன, அதை குறித்து ஒருத்தர் சொல்றாரு ஊழியக்காரர், பிசாசு இப்படிதான் பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா சபைகளை கொண்டு வந்து இருதயத்தை கடினமாக்கி, இதெல்லாம் ஒன்றுமே கைத்தட்டி ஜனங்க பாடுது. ஒருவேளை பாட்டு முழுசா பாடினா கடைசியில் ஆவில் நிரம்பி ஏதாவது பேசியிருப்பான் பொழுது. ஏன்னா பாட்டு முடிஞ்சு, ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டு அக்னி அபிஷேகத்தோட போகுது பாட்டு. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப கொடுமையான கிறிஸ்தவத்துக்குள்ள சபைக்குள்ள இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பேசினாவே இன்னைக்கு ரொம்ப ஒரு சலிப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஜாக்கிரதை. நாம் இப்படிப்பட்ட கேடான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் தான் அது நித்திய வாழ்க்கையில் கடந்து போக முடியும். தேவன் 6 நாளில் உண்டாக்கின அத்தனை அதிசயமான காரியங்களை விட தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பியதுதான் மிகப்பெரிய பாரத்தை கொடுத்திருக்கும். கவனிக்கிறீங்களா? 6 நாள் அவர் எல்லாத்தையும் படைச்சாரு, அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயம் இல்லையா? தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பினார் பாருங்க நமக்காக, அதுதான் அவருக்கு மிகவும் பாரம் தந்த ஒரு காரியம் சொல்லி வர்ணிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை அவர் சகித்தது நாம் நரகத்துக்கு போவதுக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்கு நேரம். அதுக்கு தான் கர்த்தர் ஒரு திருச்சியை ஏற்படுத்தி என் சபையை கட்டுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப வேதம் சொல்கிறது அக்கிரமமான காரியங்கள். யாத்திராகம் 20:5 சொல்லப்பட்டிருக்கு, விக்கிரக ஆராதனை ஒரு அக்கிரமத்தில் சேரக்கூடிய காரியம். விக்கிரக ஆராதனை என்பது ஒரு அக்கிரமத்தில் சேரக்கூடிய காரியம். நல்ல ஞாபகம் வச்சு. ஈஸ்டர் முடிஞ்ச உடனே எங்க ஏரியாவில் ஒரு செபஸ்டியர் சர்ச் இருக்கு மாதவரத்தில். ஈஸ்டர் முடிஞ்சு அடுத்த வாரம் பண்ணீங்கன்னா அந்த ஏரியா போகவே முடியாது. எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு. இந்த வாரம் ஈஸ்டரா, அடுத்த வாரம் அந்த ஏரியாவில் சர்ச்சுக்கு போகணும் மாதவரம்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போனாலும் வேற ரூட்ல போனால் தான் போக முடியும். பாருங்களேன், அங்கே யார் போறது? கிறிஸ்தவர்கள் போறாங்க, ஆவிக்குரிய சபையில் இருக்கவங்க போறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தவும் போறாங்க, அபிஷேகம் பெற்றவும் போறாங்க. சாயந்தரத்தில் இப்போ அப்படியே ஜாலியாக பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுங்க. நமக்கு தேவையே இல்லை, தேவையில்லாத காரியங்கள். எத்தனையோ ஷாப்பிங் மால் இருக்கு, எத்தனையோ இடங்கள் இருக்கு வாங்குறதுக்கு. அங்கே போய் தான் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிக்கணும். சபைக்குள்ளே விக்கிரக ஆராதனை வந்துருச்சு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். செத்து போன ஊழியர்களை, மூத்த பரிசுத்தவான்களை இனிமேல நல்ல லேண்டு வச்சிருக்கவங்க சபைக்குள்ளேயே புதைக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இனிமேல் வந்துருச்சு. ஏற்கனவே ஒன்று ஆரம்பிச்சு வச்சாச்சு, ஐயாவுக்கு தெரியும் யாரை சொல்றேன்னு சொல்லி. சபைக்குள்ளேயே மூத்த பரிசுத்தவானை இறந்துட்டாங்கன்னா அவங்க சபைக்குள்ளேயே. யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய விக்கிரக ஆராதனைக்குள்ள நீ கிறிஸ்தவ சபையில் போயிட்டு இருக்கு. யோசித்து பாருங்க. உள்ள வரும்போது பையன் அங்கே இருக்காரு, சோத்திரையான்றோம். அங்கே அம்மா இருக்காங்க, சோத்திரமான்றோம். அப்போ ஒரு சபையுடைய மூத்த பரிசுத்தவான் நீங்க உங்க பிள்ளைங்க நடத்துறாங்க. இப்போ உள்ள வரும்போதே ஒரு கல்றா, முதல்ல கல்றைக்கு ஒரு புத்தி போட்டு தான் உள்ள வருவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே புத்தி போட்டு அந்தோனியா இருக்கும் விக்கிரகத்துக்கும் புத்தி போட்டு பழகிட்டு நம்ம அதே பழக்கம். செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. இப்ப கல்றைக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? செல்ஃபி. எங்க போகுது? ஏபோத்தை செய்து வைத்தான் கிதியோன். அந்த ஏபோத்தை வணங்கி ஜனங்கள் சோரம் போனார்கள். நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஜாக்கிரதை. இன்றைக்கு பணம் இருப்பதனால், ஏதோ சில அரசியல்வாதிகள் நமக்கு சப்போர்ட் இருப்பதனால இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. வேணாம். நமக்கு தனியே வந்தோம், நம்ம தனியே தான் போறோம். ஆனா எங்க போறோம்? இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நம்ம போறோம். அங்க போய் இளைப்பாற போறோம். ஆனால் இதை மீறி எத்தனையோ உபதேசங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஜாக்கிரதையாருங்க. இந்த அக்கிரமங்கள் இருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த இப்படிப்பட்ட காரியத்தை நம்மை மீட்டு ரட்சிக்கத்தான் தேவன் அவரை தெரிந்து கொண்டார், பரிசுத்தமாய் தெரிந்து கொண்டார், அவரை அடிக்க வைத்தார். ஏன் அவர் அடிக்கப்பட்டார்? அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக. ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:24 சொல்கிறது. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா சொல்லும் போது ஏசாயா 53:5 குணமாகிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே பேதுரு சொல்றாரு, இப்ப அடிக்கப்பட்டாயிற்று, ஒரு உயிர் தெழுந்தாயிற்று. இப்ப அழகா சொல்றாரு பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, ஆரோக்கியம் என்றால் சரீர ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, உள்ளான மனித நிலையும் ஒரு ஆரோக்கியம். ஏன் சர்ச்சைக்கு வரும்போது அல்லது சபை பைபிள் படிக்கும் போது, ஒரு பாட்டு பாடும்போது, ஆராதனையில பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நேரத்தில், அடிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு ஆராதனை பிரம்மாண்டமா இருந்தது.
மியூசிக் இல்ல, கொயர் இல்ல. எப்படி இன்னைக்கு நமக்கு இவ்வளவு வசதியில் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஏன் சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கை ஆராதனையில ஒரு ஜீவனில் காரணம் என்ன? நம்முடைய உள்ளான மனிதன், அவருடைய உள்ளான மனிதன் ஆரோக்கியம், சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இருக்கலாம். ராத்திரிலாம் புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் கடந்த நாட்கள் பெரிய பெரிய பாதிப்பை அனுபவித்தவர்கள்லாம் சபையில வந்து நல்ல கண்ணீரோடு ஆராதிக்கும் போது, மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் போது, நல்ல திடகாத்திரமா இருக்கணும். சில பேருக்கு ஆராதிக்க முடியல. அவருடைய உள்ளான மனிதன் ஆரோக்கியமற்று இருப்பதனால்தான் எவ்வளவு நல்லா பாடினாலும் சரி, எவ்வளவு அன்பாய் நடத்தினாலும் சரி, அவரால் ஆராதிக்க முடியவில்லை. என்ன காரணம்? நம்முடைய மீட்பர் நம்முடைய உள்ளான மனிதனுடைய, வெளியரங்கமான மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக மட்டுமல்ல, நாம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்காகவும் அவர் சிலுவைக்கு கடந்து போனார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிற நம்முடைய பாவத்துக்கு தக்கதாய் அவர் செய்யவில்லை, நம்முடைய அக்கிரமங்கள் தக்கதாய் நமக்கு சரிகட்டாமல். 103ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறோம். யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பின்பகுதியில அங்கே யாத்திராகம் 12:9 சொல்லப்பட்டிருக்கு, அதை புசிப்பீர்களாக, அது சாப்பிடுங்க அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். முதல்ல தெரிந்து கொள்ள சொன்னார், அதன் பிறகு அதை கவனிக்க சொன்னார். குற்றமற்ற ஒரு பரிசுத்த அல்லது ஒழுங்கான ஒரு ஆடா இருக்கான்னு பார்க்க சொன்னாரு. அடுத்ததாக அதை அடிக்க சொன்னார். நான்காவதாக அதை புசிப்பீர், கட்டளை கொடுத்தார் ஆண்டவர், அதை புசிப்பீர்களாக. எப்படி சாப்பிடணுமா? ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? எப்படி சாப்பிடணுமா? கவனிக்கிறீங்களா? அப்ப பச்சையா கூட சாப்பிட்டுருக்கான். அன்னைக்கு சுத்தி இருந்த கலாச்சாரங்கள் விதவிதமான கலாச்சாரம். ஆண்டவர் சொல்ற பச்சையாக சாப்பிடக்கூடாது, வேக வச்சு சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடணுமா? இல்ல, அது எப்படி சாப்பிடணுமா? சுட்டு சாப்பிடணுமா? சரிங்களா? நெருப்பினாலே சுட்டு சாப்பிடணும். அது எலும்புகளை முடிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப இயேசுக்கு முன்னடையாளமாக அந்த ஒரு வயதுள்ள ஆடை வைத்து ஆண்டவர் அவர்களை மீட்டு வந்தார், ஒரு நிழலாக மீட்டு கொண்டு வந்தார். நல்லா கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நாம் இந்த அப்பத்தை எப்படி நாம் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தை நாம் எப்படி புசிக்க வேண்டுமா? 11ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம். 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 24ஆம் வசனத்துல இல்ல, எப்படி வாங்கி சாப்பிடணுமா? அது 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து. நல்லா கவனிக்க. அவங்களுக்கு எப்படி தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டுல அரை கச்சை கட்டி செருப்பு போட்டுக்கிட்டு கையில தடி பிடித்து கொண்டு அதை கசப்பான கீரை, அதுக்கப்புறம் புளிப்பில்லாத அப்பம், இதெல்லாம் வைத்து அவர்கள் புசிக்க வேண்டும், சுட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டதற்கு ஒரு அடையாளமாக ஆண்டவரே சொல்லிட்டு போறேன், நினைவு கூறுபடி செய்யுங்கன்னு சொன்னார். அப்ப அந்த ஆதி சபை ஒவ்வொரு நாளும் சபை கூடி வருதலில் அவர்கள் அதை பங்கெடுத்தார்கள். அப்ப எப்படி ஆண்டவர் இது செய்யணுமா? ஆண்டவர் சொல்றாரு இங்க 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, பவுல் மூலமாக எந்த மனுஷனும் தன்னைத்தான், அப்ப நான் குளிச்சுட்டு வந்தேன், நான் வந்து கை கழுவிட்டு வந்தேன், நான் அதெல்லாம் ரெண்டாவது, வெளியரங்கமான சுத்தம் அவசியம்தான். ஆனா அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு தான் குளிச்சுட்டு வரோம். ஆனா அதை விட ஒரு காரியத்தை சொல்றாரு, நம்மை நாம் சோதித்து அறிந்து இதில் நாம் புசிக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு தான் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம், காத்திருப்பு கூட்டம் தான் பேர்ல சபைகள் இன்றைக்கும் 10 பேர் வந்தாலும் பேண்ட் அடிச்சு பாட்டு பாடிட்டு சனிக்கிழமையில சபைகள் எதுக்காக நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வருகிறவர்களுக்கு முன்பாக அந்த ஊழியக்காக நிறைவேற்றுறார், கர்த்தருக்கு முன்பாக தன் கடமை நிறைவேற்றுறார், வருகிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற போறாங்க. நீங்க கூட வீட்டுல போறீங்க, உங்க பிள்ளைங்க திடீர்னு பசியோட வந்து திடீர்னு கை வைக்காத முதல்ல என்ன சொல்வீங்க? சின்ன குழந்தைங்க என்ன சொல்றோம்? முதல்லையே கை வைக்காது, முதல்ல போய் கை வச்சுக்கலாம், பொருள் கெட்டுரும்ல, அவங்க வயிறு கெட்டுரும், அது செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ உள்ளான மனிதனுக்கு இது ஆகாரம். இந்த ஆகாரத்தை எப்படியோ வாழ்ந்து தெரிஞ்சோ தெரியாமலே இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் சில காரியங்களாம் ஈடுபட்டிருக்கலாம், தெரியாம கூட ஈடுபட்டிருக்கலாம். ஆனா அந்த அசுத்தத்தோடு அல்ல, நம்மை நாமே சோதிப்பதற்கு, அறிவதற்கு, நிதானிப்பதற்கு தான் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு? புசிக்க தகுந்த ஒரு ஆடு. நல்லாக நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்போ திருவிருந்துக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவது என்பது மிக மிக ஒரு முக்கியமான காரியம். திருவிருந்திற்கு ஆயத்தம் எப்பயோனா பரவாயில்ல, எந்த ஆயத்தமும் இல்லாமல் திருச்சபையிலே திருவிருந்தில் பங்கு பெறுவது மிக மிக ஒரு 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 ஆபத்தை கொடுக்கூட காரியம். ஏனென்று சொன்னால், இந்த திருவிருந்து நம்ம நினைக்கிறது போல, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு முறை, இந்த திருவிருந்துல கொரிந்தியர்ல படிப்பாங்க சில சர்ச்சஸ்ல, பின்பகுதி படிக்கூடாதுன்றாங்க. ஏன்னு சொன்னால், இது நிமித்தம் உங்கள் சில பலவீனரும்
நித்திரியமன் அதெல்லாம் படிக்க வேணாம். கமிட்டியில் தீர்மானம் போடுறாங்களாம், அபசகுணமா இருக்கு, இதெல்லாம் படிக்காதீங்க. கல்யாண வீட்டில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை கை பிடிச்சி கொடுக்கும்போது உடன்படிக்கை செய்கிறாங்க இல்லையா, மரம் நம்மை பிரிக்க மாட்டோம், அதெல்லாம் சொல்லாதீங்க, அபசகுணமா இருக்கு. ஏன்னா அதுக்குள்ளே பிரிஞ்சிடும் அவர் தெரியும் பொழுது சொல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. யார் வலதுகரம் அதெல்லாம் மாற்ற சொல்லி பைபிளில் வெளிநாடுகளில் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வலதுகரம் என்பதை கரம் என்று சொல்லி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னு சொன்னா இடதுகை பழக்கம் போல உடையவர்கள் அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவில் நிறைய பேர் இருக்காங்களாம். அவங்க மனசுலாம் நோவுதான். இன்னைக்கு அலிகளுக்கும் இன்றைக்கு புல்பிட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அன்னகர்களும் இன்னைக்கு ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனை அவங்க கிட்ட டைம் கேட்டுருக்காங்க. அந்த பேர் சொல்ல விரும்பல. பாஸ்டர்கள் சில பேர் அவங்க கிட்ட டைம் கேட்குறாங்க, நல்ல ஆராதனை நடத்துது அந்த அம்மா அப்படின்னு சொல்லி. யோசித்து பாருங்க, வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். ஒவ்வொரு ஆராதனையுமே நம்மை நிதானிப்பதற்காக, வெறும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மட்டுமல்ல, நம்மை நிதானிப்பதற்காக கர்த்தர் இந்த ஆராதனைகளை வைத்திருக்கிறார். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். குடும்பத்தில் இருக்கவங்க, இங்க வந்திருக்கவங்க, இந்த சத்தியங்களை அறிகிறவங்க முடிந்த அளவுக்கு பிரயாசப்படுங்க. குடும்பமாய் வந்து நாம் நம்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இன்னும் நாம் அறிய வேண்டிய காரியங்கள் தவறுகள் ஏதாவது ஆண்டவர் உணர்த்துவாரானால் அதுக்கு இன்னும் ஒப்பு கொடுத்து, சிலத்தில் எந்த தப்புமே இருக்காது, அவருடைய அன்பை விட்டு தூரம் போயிருப்போம். அதனால தான் எபேசியருக்கு ஆண்டவர் சொன்னார், ஆதியில் கொண்டு அன்பை விட்டு விட்டா என்று உன் பேர்ல குறை இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா அன்பை கொஞ்சம் விட்டுருப்போம். வாழ்க்கையில வந்து பிஸி அல்லது வாழ்க்கையில வந்து சில சோகங்கள் சோர்வுகள், ஆதியில இருந்த அன்பை நம்ம விட்டுட்டு திறந்து வந்திருப்போம். ஒருவேளை அன்னைக்கு வரக்கூடிய ஊழியக்காரர், அன்னைக்கு எடுக்கக்கூடிய செய்தியாளர், பிரசங்கியார், பாஸ்டர், ஒருவேளை அந்த குறை நமக்கு சுட்டி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மை சுத்திகரித்து கொண்டு வேதம் சொல்கிறது, நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க இயேசுவை தேவன் பலியாக அனுப்பினார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த மீட்பையும் ரட்சிப்பையும் தொடர்ந்து இஸ்ரவேலருக்கு ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அவரை பின்பற்றும் அந்த வாழ்நாளிலே வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலேயும் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு கூட, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட, ஆண்டவரே எத்தனையோ விஷயம் இல்லாமல் வந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் கிடைக்காம வந்திருக்கலாம், எத்தனையோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எத்தனையோ பேர்கள் முயன்றும் தங்கள் சொந்த மூளை அறிவினால் கண்டுபிடிக்க முடியாத அந்த மீட்பை ரட்சிப்பை இன்றைக்கு இலவசமாய் அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரே. அவர் நமக்கு இந்த பாக்கியை தராவிட்டால், அவர் இழுத்து கொள்ளாவிட்டால், இந்த பாக்கியத்துக்குள், இந்த ரத்த கோட்டைக்குள் வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இழந்திருப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி. இந்த உலகத்தில் எல்லா சத்தத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம்.